வெல்கம் டு கெஜாவின் உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி, சாமி கும்பிடுப்பா. அம்மா, ஏன் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க? அப்படி சாமி கும்பிட்டா என்னம்மா ஆகும்? கும்பிடலன்னா என்ன ஆகும்? அம்மா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளு. ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்துக்கு பேர் மலை கிராமமா. அந்த கிராமத்தில் அழகான ஒரு பையன் இருந்தானா. அவன் பெயர் கண்ணன். கண்ணன் ரொம்ப நல்ல பையனா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவானா, குட் பாயாக தான் எப்போவும் நடந்துப்பானா. ஒரு நாள் அவங்க அம்மா மார்னிங் தூக்கத்தில் இருந்து எழுப்பும்போது, கண்ணா எழுந்துடுப்பா, எழுந்து போய் சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கண்ணன் சொன்னானா, அம்மா நான் குட் பாயாக தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறத காதிலே வாங்காமல் எழுந்து போயிட்டானான். அப்புறம் கண்ணன் அவன் வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானான். ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போக கிளம்பிட்டானா. ஸ்கூலுக்கும் ரொம்ப ஹாப்பியாக போவானா. ஸ்கூல்லையும் கண்ணன் தான் நல்லா படிப்பானா, ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பானா. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எப்போவும் நடந்துப்பானா. எல்லார்கிட்டேயும் கிளாப்ஸ் வாங்குற மாதிரி தான் கண்ணன் நடந்துப்பானா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்க்கில் விளையாடுவானா. ஜாலியாக தான் எப்போவும் இருப்பானா. ரொம்ப ஹாப்பியாக ஊஞ்சல்லாம் விளையாடுவானா. ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி அவன் லைஃப் போயிட்டு இருந்துதான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆற்றங்கரையில் விளையாடிட்டு இருந்தானா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வானம்லாம் அப்படியே இருட்டாக மாறிடுச்சான். மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சான். கண்ணை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களாம். பட் கண்ணை பயந்துட்டே அங்கேயே நின்றுட்டானான். கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். அப்போது கண்ணனுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்ம ஏதாவது ப்ராப்ளமில் இருக்கும்போது சாமி கும்பிட்டா சாமி நமக்கு பொறுமையாக இருக்க கற்று தருவாங்க. சாமி நமக்காக யாரையாவது அனுப்பி நம்மளை சேவ் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளமில் இருந்து அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் கண்ணன் ஃபஸ்ட் டைமாக அவன் 2 கையும் எடுத்து மனசார சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணானா. கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டாப் ஆகிடுச்சான். கண்ணனோட அப்பா வந்து கண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டாராம். கண்ணன் எதுவும் பயப்படாத, அப்பா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். கண்ணன் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாவை ஓடி போய் ஹக் பண்ணி அழ ஆரம்பித்து நடந்த எல்லாத்தையும் சொன்னானா. அவங்க அம்மா கண்ணங்கிட்ட, நமக்காக எப்பவும் சாமி ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்தி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவனுக்கு கதை சொல்லி அவங்க அம்மா அவனை பெட்டில் தூங்க வச்சாங்களாம். அதுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்து கண்ணை டெய்லி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டானா. அவங்க அம்மா கூட சேர்ந்து அவனும் பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா. ஸோ நம்ம மனமுருகி சாமி கும்பிட்டா சாமி நமக்காக யார் ரூபத்துலையாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா? நம்ம சாமி கும்பிட்டா நம்ம எப்போவும் சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். புரியுதுமா. நானும் கண்ணாண்ணாவை போல் டெய்லியும் உங்கள் கூட சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேம்மா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.